என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய சக்தி, ஒரு புதிய சக்தி. அந்த சக்திக்கு இன்னும் வந்து ஊழல் அதில் வந்து அந்த கரை விழலை. ஆண்டவன் புண்ணியத்தில் கரை விழக்கூடாது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் 2 பேர் எடுக்கிறது எப்பேற்பட்ட ஒரு கொம்பனாக இருந்தாலும் அது தப்பு. எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தப்பு. 1. 2வது, இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு அப்புறம் யூ ஹேவ் டு டேக் அ ஸ்டாண்ட். ஒரு லீடரோட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? முடிவை எடுப்பவன் தலைவன். அது சரியான முடிவா தப்பான முடிவான்னு வரலாறு அதுக்கப்புறம் சொல்லும், வருங்காலம் சொல்லும். ஆனால் சரி இங்கே போய் அடிக்கலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவன் தலைவன். இதுவா 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 இதுவான்னு சொல்கிறவன் தலைவன் இல்லை. அவன் வந்து மந்திரி குழுவில் ஒருத்தர் போல இஸ் அ லீடர். ரைட், நான் இவங்களோட போகிறேன், இவங்களை எதிர்த்து போகிறேன் சொல்லட்டுமே. அது எப்போ சொல்கிறாரோ இன்னும் சொல்லலையே, நான் டெஃபினட்டாக தனியாக நிற்க போகிறேன், நீங்கள் என்னை ஜெயிலில் போட்டால் கூட என்னுடைய குழு போய் சண்டை போடும் சொன்னால் அவரோட இது வாக்காளர்கள்கிட்ட அவருடைய மவுஸ் ரொம்ப அதிகமாக போகும். ஒரு 4-5 சீட்டு மட்டும் பிடிச்சா, 2-3 சீட்டு பிடிச்சா விஜய்ங்கிற லெவல் மேலே வேறு லெவலுக்கு போயிடும்.